வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பௌர்ணமி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ அரைமுறி தேங்காவை நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்சியில் அடித்து தேங்காய் பால் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து 2 டம்ளர் அரிசி வந்து நம்ம போட போகிறோம். இதை எவ்வளோ மெஷர்மெண்ட் வரும்னா, நீங்கள் காப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? காப்படி உலக்கில் அரிசி போட்டாலும் இது வந்து இதே தான் வரும். இப்போ வந்து அதுக்கு அரைமுறி தேங்காய் வந்து சஃபிஷியன்ட். ஸோ அரைமுறி தேங்காயில் நம்ம தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுருக்கிறோம். இதுக்கிடையில் வந்து அந்த 2 டம்ளர் அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கிறோங்க. ஸோ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்தேன். ஸோ இந்த டம்ளரில் தான் எடுத்தேன். ஸோ இது ஓரளவுக்கு பெரிய டம்ளராக இருக்கிறனால இது வந்து நமக்கு ஆக்சுவலி காப்படி அளவு கொஞ்சம் கம்மியாக வரும். நீங்கள் காப்படி அரிசி போடுறதா இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து போடலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் தனியாக எடுத்தாச்சு. கட்டி பாலாக தான் இருக்குது. ரிமைனிங்க்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்கடையில் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சமாக புதினா மல்லி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். மல்லி வந்து அதை விட கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பச்சை மிளகா ஒரு 3 இல்லைன்னா 4 வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறமா தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2, ரொம்ப குட்டி தக்காளியாக இருந்தால் 3, பல்லாரி வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம். அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து 1/4 கிலோவாவது வேணும். சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா மஷ்ரூம் வந்து ஒரு மஷ்ரூமுக்கு இந்த 50 ருபீஸ்க்கு விற்பாங்க இல்லையா பேக்கில், அது வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு போதும் காப்படி அரிசிக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். இவ்வளோ தாங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சிட்டாலே நமக்கு வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரிங்க. எண்ணெயில் போடணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுக்கணும் இல்லையா? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். என்னெல்லாம்னா, அன்னாச்சிப்பூ கொஞ்சம், அப்புறமா ஜாதி பத்திரி, அப்புறமா அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறது வந்து பட்டை. இதுதான் பட்டை. அப்புறமா இந்த கல்பாசின்னு சொல்லுவாங்களா, அது கிராம்பு, அப்புறமா சோம்பு. சோம்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து குக்கரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஹீட்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், கீ வந்து ஒரு பெரிய கரண்டியில் ஒரு 2 கரண்டி ஊற்ற போகிறோம், நெய். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக என்ன ரிஃபைண்ட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து நெய் விட போகிறேன். ஸோ எப்போயுமே வந்து பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நெய்யோட ஃப்ளேவர் இருந்தால் பாஸ்மதி ரைஸில் போடும்போது அந்த ஸ்மெல் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நெய் விட்டு தான் ஆகணும். இல்லை நீங்கள் பட்டர் போட்டாலும் ஓகே. அதோடய ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்லாம் நல்லா இலகுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை அப்படி கொட்டிடுறோம். அதாவது இந்த சோம்பு இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமே அப்படியே கொட்டியாச்சு. ஸோ அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்து அந்த ஸ்மெல்லு நமக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்மெல்லு வரும். ப்ளஸ் அந்த கலருமே லைட்டாக சேஞ்ச் ஆகணும். ஸோ சேஞ்ச் ஆன உடனே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடுறோம். ஸோ வெங்காயத்தை போட்டுட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வதக்கி விடுறோம் அந்த வெங்காயத்தை. யூஸ்வலாக வந்து பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப ஆயில் சேர்க்க மாட்டேன். ஸோ கெஸ்ட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா வேணால் கொஞ்சம் ஆயில் சேர்ப்பேன். பட் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதுமானதான். ஸோ வெங்காயம் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, ஸோ அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்றோம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகி நல்லா வதங்கிக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த மஷ்ரூம் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். பொதுவாகவே இந்த காளான் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குமாங்க. இதில் வந்து பொட்டாசியம் அப்படின்ற ஒரு தாது இருக்கிறனால அது வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம். பயப்படவே வேண்டாம் எங்கள் வெயிட் போட்டுருமோன்னு. ஏன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மஷ்ரூம் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அடுத்தது வைட்டமின் டி வந்து இந்த மஷ்ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மூளையுடைய ஆரோக்கியம், பிரெயினோட ஆரோக்கியம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்குலாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஆரோக்கியமான இதயம் வேணும், குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே நம்ம மஷ்ரூம் எடுத்துக்கலாமாங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய வாசனை வந்து பச்சை வாசனை இருக்கும் இல்லைங்களா, அது போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே வதக்கி விடணும். பாருங்களேன், நான் ரொம்பலாம் ஆயில் விடலை. அந்த இருந்த ஆயில்லையே தான் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன்.
ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஆயில் சேர்க்காதீங்க. எப்படினாலும் அந்த டேஸ்ட் வந்துருங்க. ஏன்னா ரொம்ப அந்த உதிரியாக வராது அவ்வளோதான். மற்றபடி நமக்கு டேஸ்ட்லாம் வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நம்ம இதிலே வந்து பண்ணாலே போதுங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி விடணும். அப்புறமா புதினா மல்லி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து போடுறோம். ஸோ அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதையும் வதக்கணும். அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம் எடுத்து ஸோ மஷ்ரூமே வந்து இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வதக்கணுங்க. மஷ்ரூமே உள்ளுக்கு போட்டுட்டு ஸோ அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். காளான் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு வந்து காளான் யாரெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி காளான் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாக வந்து தாய்ப்பாலில் வந்து வற்ற வைக்குமாங்க இது. அதனால் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து இந்த காளான் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காளானில் வந்து பியூரின் சத்து அப்படின்னு ஒரு சத்து இருக்கிறதுனால வாத நோய் அது மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டாக கொஞ்சமாக காளானில் படுற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த காளானை வந்து நல்லா சமைச்சதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து உணவில் சாப்பிடுவோம். இப்போ இந்த அரைவேக்காடா அப்படிலாம் வந்து அந்த காளானை நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது, சரிங்களா? ஸோ நல்லா வேக வச்சு நல்லா சமைச்சு தான் சாப்பிடணும். அதுதான் வந்து ஹெல்த்தின்றாங்க. இப்போ ஓரளவுக்கு காளான் வந்து நல்லா வதங்கி செம்மையாக வந்துருச்சு பாருங்களேன். ஸோ இந்த கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஓரளவுக்கு காளான்லாம் நல்லா வதக்கியாச்சு. ஸோ அந்த ஆனியன் அந்த காளான் எல்லாமே சேர்ந்து அந்த மசாலாவோடு அப்படியே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தக்காளி போடுங்க, சரிங்களா? ஸோ தக்காளியும் உள்ளே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா கிண்டி அதையும் நல்லா மசிச்சு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க. ஸோ ரெண்டும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடி எல்லாமே போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிண்டிக்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து வத்தல் பொடி போடுறோம். ஸோ இது வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன், அதுவே சஃபிஷியன்ட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லிப்பொடி போடணுங்க. ரொம்பலாம் போடக்கூடாது, ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா கறி மசால் பொடி அதுவும் ரொம்ப கம்மியாக தான் போடணும். அது நீங்கள் பிரியாணி மசாலா வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை எல்லாம் வந்து திரித்து வச்சுருப்பீங்களா வறுத்து எல்லா கறி மசாலா ஐட்டத்தையும் அந்த மசால் போட்டாலும் சரி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தாளித்தத்துலேயும் பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டனால கறி மசால் பொடியும் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அப்புறமா ஃபுல்லுமே வந்து அந்த மசாலா வாடையே வரும். அதனால் ஓரளவுக்கு கம்மி பண்ணி போட்டுக்கோங்க கறி மசால் பொடி, சரிங்களா? ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் நான் போட்டேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா அப்படியே மசிச்சு விட்டு அப்படியே நல்லா அந்த மசாலாவெல்லாம் வந்து பரட்டி விடுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து போட்டுட்டு அதையும் வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து அப்படியே கொஞ்சம் பொரியணும். கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணணும். அப்புறம் இந்த அரிசியில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு திரும்ப அப்படியே அந்த அரிசியை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த நெய் வந்து அந்த அரிசி எல்லாத்துலேயும் சேர்ந்து அந்த நெய்லேயே அப்படி பொரியும் போது நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறோங்க. அப்புறம் இன்னொரு சைடில் என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பாலில் வந்து அளந்து எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக 4 டம்ளர் வர மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் பால் 2 டம்ளரோ இல்லை 2 டம்ளர் இருந்துச்சுன்னா மிச்சத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலில் தனியாக சூடாக்கிக்கோங்க, சரிங்களா? அப்படியே ஊற்றாமல் தனியாக சூடாக்கி அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த அரிசியில் நம்ம ஊற்ற போகிறோம், சரிங்களா? ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்து 4 டம்ளர் தான் வைக்கணும். அதாவது 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி. அது தண்ணின்றது இங்கே தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து உள்ள அந்த தண்ணி தான், சரிங்களா? ஸோ நம்ம ஒரு சைடில் தேங்காய் பாலில் சூடாக்கிட்டுருக்கோம். ஸோ சூடானதுக்கப்புறமா அங்கே வந்து சிம்மில் வச்சுருக்கோம். எதை அந்த மசாலாவோட ரைஸை மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அது சிம்மில் வச்சுருக்கோம். ஸோ மீன்வாயில் இதை வந்து சூடு பண்ணி இதை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடாக இருந்தால் போதும், கொதிக்க வேணாம். அதை அப்படியே நம்ம வந்து இந்த ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்களேன், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக நம்ம வந்து உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு
கையில் எடுத்து பார்த்துக்கோங்க மசாலா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. சப்போஸ் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதுவே சஃபிஷியன்ட் தான். பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ உப்பு போட போகிறோம். ஸோ உப்பு வந்து எவ்வளோன்றதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா. அப்புறமா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து அஜினோமோட்டோ வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். பிரியாணிக்கு மட்டும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது போடலனாலுமே டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். பட் இது வந்து நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ அதையும் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கிறோம். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே குக்கரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூடிடுறோம். ஸோ எப்போவுமே குக்கரை மூடிட்டு விசில் போடுறதுக்கு முன்னாடி மேலே ஆவி வருதான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து விசில் போடுங்க. ஸோ போட்டுட்டு இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னா ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஏன்னா ஏற்கனவே ரைஸ் நல்லாவே குக் ஆயிடுச்சு சரிங்களா. அதனால் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விசில், அப்புறமா ஒரு சிம்மில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். அரிசி வேறு ஊறி வேறு இருக்கா, அதனால் சீக்கிரம் வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா. ஓரளவுக்கு சூப்பராக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெமனும் வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் சாதம் நல்லா பொழு பொழுன்னு வரணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம போடுவோம். ப்ளஸ் கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் அதோட மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கிண்டுனீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் கரண்டியை மாற்றி பிடிச்சிட்டு அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல அந்த பகுதியை வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா இது எதுக்காக கிண்டுறோன்னா அந்த லெமன் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக தான் சரியா. ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா வந்திருக்குங்க. ஸோ நம்மளுடைய ட்ரையல் பீஸ் அண்ட் பலிகடா நமக்குன்னு இருக்காங்களே நம்மளோட ஐஷ்ணவை, அவங்கக்கிட்ட போய் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தேங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தம்பி என்ன பண்ணாப்புல போனவுடனே 3 விரலை காமிச்சிட்டாப்புல. நீ அப்போ தான் போவேன்னு சொல்லிட்டு 3 விரலை காமிச்சிட்டே இருக்கான் பாருங்கள். நல்லா இருக்குன்னு வாயிலிருந்து வருதான்னு பாருங்களேன். நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் வந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் மதி. பாய், டேக் கேர்.